ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்சுச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நாயும் சிங்கமும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு கதை சொல்ல போறேன். வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து தயா கிட்ட இருந்து பல கதைகள் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கும் தயா ஒரு புதிய கதையோட வந்திருக்கேன். ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த அந்த சிங்கமும் நாயும் ரொம்பவே சந்தோஷமா எல்லா மிருகங்களும் மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த நாயை பிடிச்சிட்டு போய் மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஓடுறதுக்கு. இந்த நாய் அங்க இருந்து ஓட்டுறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் பெற்று கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரிட்டையர்ட் ஆகி திரும்ப அதே காட்டுக்குள்ளால வந்துச்சு. காட்டுக்குள்ளால வந்த உடனே இந்த காட்டுல உள்ள மிருகங்களை எல்லாம் அடக்கி ஆளணும் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசைனால அது என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கத்திட்ட போய் வம்பளுக்குது. சிங்கம், வாயா, நான் வந்துட்டு மனுஷங்கள்ட்ட இருந்து ஓடுறதுக்கான ட்ரைனிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கூட ஓடி ஜெயிச்சுட்ட அப்படின்னா இந்த காட்டை நீயே ஆண்டுக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சிங்கத்தை வம்புழுத்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கமும் சொல்லிச்சு, சரி உன் கூட நான் ஓட்ட போட்டிக்கு தயார், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், 15 நாளுக்கு அப்புறம் தான் ஓட்ட போட்டி, இது ஓகேனா சொல்லு, நான் வர்றேன் அப்படின்னு சிங்கமும் சொல்லிச்சு. சிங்கம் சொன்ன உடனே நாய் தம்பட்டம் அடிச்சுக்கிச்சு. அதோட கூட்டத்திட்ட எல்லாம் போய் சொல்லிச்சு, சிங்கத்துக்கு கூட நான் வந்து ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து பாருங்க, நான் மனுஷங்கள்ட்ட இருந்து எப்படிலாம் ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத எல்லாம் வந்து பாருங்க, இந்த ஓட்டத்தில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன், நான் எல்லா விதமான கலைகளையும் கற்று வச்சிருக்கிறேன், என்கிட்ட எல்லா மாதிரியான திறமைகளும் இருக்கு, ஓடுறதை பற்றி எல்லா நுணுக்கங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு பேசிட்டே இருந்துச்சு. நாய் எந்த ப்ராக்டிஸுமே பண்ணலை, சும்மா சுற்றிட்டே இருந்துச்சு. நான் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சுற்றிட்டு இருந்துச்சு. ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி அதை சுற்றி நிறைய நாய்ங்க யாருமே வந்து ஆமாம் நீ தான் வெற்றி பெறுவ, நீ தான் வெற்றி பெறுவ அப்படின்னு சுற்றி நின்று சத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதை கேட்டு நாய் அப்படியே ஒரு மமத போதையில் சுற்றிட்டே இருந்துச்சு. இந்த 15 நாளும் சிங்கத்தை காணவே இல்லை. சிங்கம் எங்கே போச்சுன்னே தெரில. அந்த நாய் கூட்டத்தில் இருந்து ஒரு நாய் வந்து ரன்னிங் ரேஸில் கலந்துக்கூடிய நாய்கிட்ட சொல்லிச்சு, சிங்கத்தை காணவே, சிங்கம் ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நீ தான் வெற்றி பெறுவ, இந்த காட்டுக்கு நீ தான் ராஜா, நாங்க தான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. 15வது நாள் ஆயிடுச்சு. சிங்கம் இப்போ நேர நாய்களோட கூட்டத்துக்கே வந்துச்சு. வா, நாம தான் ரன்னிங் ரேஸ் பத்தி பேசியிருந்தோம்ல, இப்போ ரேஸுக்கு போவோம் அப்படின்னு சிங்கம் கூப்பிட்டுச்சு. அப்போ நாயும் கான்ஃபிடண்டா அந்த சிங்கத்தை பார்த்து சிங்கத்தோட ரேஸ் கோட்டில் நின்றுச்சு. ரெண்டுமே ஓட ஆரம்பிச்சாங்க. ஓட ஆரம்பித்த உடனே சிங்கம் ஸ்பீடாக ஓடி போய் நாயோட அதிகபட்ச தூரத்தை கடந்து வெற்றி பெற்று அதே காட்டுக்கு திரும்ப ராஜா ஆகுது. இப்போ மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நிருபர்கள் கேட்குறாங்க, எப்படி சிங்கராஜா நீங்கள் ஜெயிச்சிங்க? நாய் பல வருஷமாக மனிதர்களிடமிருந்து நிறைய டெக்னிக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் வந்து நாய் தான் வெற்றி பெறோம் அப்படின்னு இருந்தோம், நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டுச்சு. நான் 15 நாள் ஊரில் இல்லை, அது தெரியுமா? ஆமாம் தெரியும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்படி ஓடுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்க போனேன். அப்புறம் டெய்லி காலையிலையும் சாயந்தரமா ரன்னிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால வந்து என்னால் வேகமாக ஓட முடிஞ்சிச்சு அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. இப்போ நாய்கிட்ட போய் மைக்கை நீட்டினாங்க. நாய் சொல்லிச்சு, ஆஹா, நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தேன், என்னுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறத போய் சொல்லிட்டேன். அவங்க என்ன நீ தான் வெற்றி பெறுவ, நீ தான் வெற்றி பெறுவேன்னு சொன்னனால அந்த மமதையில இருந்துட்டேன். அண்டு என்னோட சில நுணுக்கங்கள் இருக்கு, என்னோட சில டயட்டுகள் இருக்கு, இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணாம ஒரு 15 நாளா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். வெற்றி பெறுறதுக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், தொடர்ந்து செயல்படுதல், தொடர்ந்து ஓடுறது தான் முக்கியம், தொடர்ந்து ஒரே குறிக்கோளை அடையிறதுக்கு ஒரே சிந்தனையில இருக்கிறது தான் முக்கியம். அதை நான் கோட்டை விட்டுட்டேன், அதனால தான் நான் இந்த இடத்துல தோல்விவிட்டேன் அப்படின்னு நாய் சொல்லுது. உண்மைதான் நண்பர்களே, எது வெற்றி பெறதுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் போய் சொல்லி நாம வந்து அனுதாபத்தை வாங்கணும்னு எதுவுமே தேவையில்லை, அவங்கள்ட்ட இருந்து எந்த சப்போர்ட்டுவை தான் வாங்கணும்னு தேவையில்லை. நம்மளுடைய தேவையில்லாத நேர விரயமாகும், நம்மளுடைய கன்சிஸ்டன்சி குறையும், நம்மளுடைய கூர்மையான மனப்பான்மை குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால சில விஷயங்கள் யார்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த விஷயங்கள் பற்றி சொல்லவே வேணாம். யார்கிட்ட எல்லாம் எந்தெந்த விஷயங்கள் சொல்லணும், யார்கிட்ட எந்தெந்த விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. தெளிவாக இருந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுறதுக்கான வழிகளை தேடுங்க. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு வேற ஏதாவது சிந்தனையை கொடுத்துருக்குது அப்படின்னா, இதுல இருந்து புதிய கதைகள் உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்மளுடைய எய்ம் என்னவோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு தொடர்ந்து செயல்பட ஆரம்பிப்போம். வாழ்க்கை நமதாகும். அமைதியா இருந்துங்க, சிந்திக்க தொடங்குங்க. ஏன்னா அமைதியும் சிந்தனை மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும். செயல்பட தொடங்குங்கள்.